எனக்கு சில நேரங்களில் அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட முடியாமல் போனால் பயங்கர கோவம் வரும், டென்ஷன் ஆகும். ஆனால் டென்ஷன் ஆகிட்டுனா டக்குன்னு சுகர் எடுத்து சாப்பிட்லான்னு தோணும். நம்ம இனிப்பு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கணும். சர்க்கரையினுடைய அளவு இல்லை இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்கும் பொழுது உங்கள் பசியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. முகம் வனப்பாக இருக்கிறதுக்கு இந்த க்ரீமை பூசுங்க, அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு பதிலாக சிம்பிளாக உங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைச்சிங்கனாவே அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஒரு ஃபுட் கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இனிப்பை எந்த வடிவத்திலையும் நான் எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால், பழங்கள்லேருந்து வரக்கூடிய இனிப்பாக இருக்கலாம், இது போன்ற விஷயங்களில் நிறுத்தும் போது நம்ம உடம்புல ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுதுங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையும் பொழுது என்னாகும்? உடனே ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பை தவிர்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி. அதாவதுங்க, திடீர்னு நாளையிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு நான் இனிப்பை எந்த வடிவத்திலையும் நான் எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதானுங்க. இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே உங்கள் உடம்பு துள்ளி குதிக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. என்ன காரணம் பார்க்குறீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து, ஏன் இந்த வினாடியிலிருந்து இனிப்பு அது எந்த வடிவமாக இருக்கலாம். வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், வெல்லமாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பழங்கள்லேருந்து வரக்கூடிய இனிப்பாக இருக்கலாம். இது போன்ற விஷயங்களில் நிறுத்தும் போது நம்ம உடம்புல ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுதுங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரைக்கான தேவை குறையும். அதாவது இனிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப குறையும். என்னங்க டாக்டர் நீங்கள் இப்படி புதுசாக கதை விடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம இனிப்பு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கணும். அப்போது நீங்கள் சுகர் எடுத்ததுக்கப்புறம், அது எந்த வடிவமானா இருக்கலாம், எடுத்ததுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது இன்சுலின் நிறையா சுரக்கும். சுரந்த உடனே என்னாகும்? ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கும். அப்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையும் பொழுது என்னாகும்? உடனே மூளைக்கு ஒரு தகவல் வரும், ரத்தத்தில் சர்க்கரை குறைஞ்சிருச்சு, அப்போ ஏதாவது இனிப்பாக சாப்பிடு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம மறுபடியும் போய் இனிப்பாக ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம். ஸோ நீங்கள் இனிப்பை குறைக்க ஆரம்பித்தால் இனிப்புக்கான தேவை குறையுங்கிறது தான் உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இனிப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கும் பொழுது உங்களுடைய தேவையில்லாத பசி குறையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு அகோர பசி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஒரு ஃபுட் கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இனிப்பை நீங்கள் குறைக்கும் பொழுது உடம்புல ஒரு வேறு மாற்றம் ஏற்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல இந்த இன்சுலின்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இது சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பட் இன்னொரு பிரச்சனை இங்கே உருவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் அளவு அதிகமாகும் பொழுது இந்த இன்சுலினுக்கான எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல அதிகமாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் இன்சுலின் அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்கும். இந்த உற்பத்தினால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு கொஞ்சம் டிராஸ்டிக்காக குறையும். இதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு பசியினுடைய அளவும் அடிக்கடி அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் சர்க்கரையினுடைய அளவு இல்லை இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்கும் பொழுது உங்கள் பசியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இனிப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கும் பொழுது தேவையில்லாத சோர்வு, தேவையில்லாத சோம்பல் குறையும் அப்படிங்கிறதாங்க உண்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னா, அதிகமான ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மென்டல் ஃபாகினஸ், அதாவது மனம் சார்ந்த ஒரு சோர்வும் அதே மாதிரி ஒரு உடல் சார்ந்த சோர்வும் உருவாகுதுங்கிறதாங்க உண்மை. ஸோ நீங்கள் இனிப்பு சார்ந்த உணவை குறைக்கும் பொழுது நீங்கள் ஆக்டிவாக, ஃப்ரெஷ்ஷாக, சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இதுக்கான விஷயத்தை இந்த வீடியோடைய கடைசியில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். எப்படி இனிப்பை குறைக்கும் பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாகிறீங்கிற விஷயத்தை நான் கடைசியில் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிப்பு சார்ந்த உணவை குறைக்கும் பொழுது உங்கள் உடம்புல தேவையில்லாத நீர்ச்சத்தினுடைய அளவு குறையும். அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவும் குறையும். இது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது இது இன்சுலின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கூடிய செல்கள் குளுக்கோஸை பயன்படுத்தும் போது இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகும்போது கூட ஒரு சோடியம்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டும் உள்ளே போகும். இந்த சோடியத்தினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரை தங்க வைப்பது, வாட்டர் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் இனிப்பு சார்ந்த உணவை குறைக்கும் பொழுது இந்த குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் குறையும் பொழுது இந்த சோடியம் ரிட்டன்ஷனும் குறையும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிட்டன்ஷன் குறையும். அடுத்தபடியாக கொழுப்பு எப்படி குறையுதுங்கிறத பார்ப்போங்க. இப்போது பொதுவாக நம்ம உடம்புக்குடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எரிசக்தியை பயன்படுத்துக்க ஒரு சின்ன ஒரு மிஷின் இருக்கும், ஒரு சின்ன என்ஜின் இருக்கும். இந்த என்ஜின் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸை வச்சு தான் அந்த என்ஜின் ஓடிட்டு இருக்கும். எப்படி பெட்ரோலில் கார் என்ஜின் ஓடுற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன என்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸை வச்சு ஓடும்.
அப்போது இந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் குறைவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எரிபொருள் இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது உடம்பு ஒரு கட்டளை போடும். அப்போ குளுக்கோஸ் இல்லைன்னா என்ன, கொழுப்பு இருக்குது இல்லையா, சும்மா தானே உட்காந்துருக்குது, அதை எடுத்து பயன்படுத்திக்கன்னு சொல்லும். அப்போ கொழுப்பு வந்து எரிசக்தியாக மாற்றும் பொழுது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக தான் இந்த வெயிட் லாஸை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இனிப்பை கம்மியாக எடுத்துக்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சி கிடைக்கும். இது என்னங்க டாக்டர் புது கதையாக இருக்குது நீங்கள் சொல்லலாம். எனக்கு சில நேரங்களில் அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட முடியாமல் போனால் பயங்கர கோவம் வரும், டென்ஷன் ஆகும். ஆனால் டென்ஷன் ஆகிட்டுன்னா டக்குன்னு சுகர் எடுத்து சாப்பிட்லான்னு தோணும். நீங்கள் என்னடான்னு சொல்கிறீங்கன்னா, இனிப்பை குறைச்சா மன மகிழ்ச்சி வரும்னு சொல்கிறீங்களே. எஸ், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இனிப்பு சாப்பிட்டா ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் நீண்ட கால ஸ்டடியில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பினுடைய அளவை நம்ம குறைக்கும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் வந்து இந்த நியூரான்ஸ்னு சொல்லக்கூடிய அணுக்கள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலம் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸான டோப்பமைன், செரட்டோனின் இதெல்லாம் வந்து சீராக உற்பத்தி ஆகும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சில ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இனிப்பை குறைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ விளம்பரங்கள் வருது. உங்கள் தோலை அழகாக வச்சுக்கிறதுக்கு, முகம் வனப்பாக இருக்கிறதுக்கு இந்த க்ரீமை பூசுங்க, அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு பதிலாக சிம்பிளாக உங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைச்சிங்கனாவே உங்கள் தோல் நல்ல பொலிவுடன் நல்ல டோனுடன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது குறிப்பாக பெண்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோனுடைய அளவு அதிகமாகும். இந்த செக்ஸ் ஹார்மோன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தோள்களை கொஞ்சம் கடினமாக்கும். யூஸ்வலாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சருமம் வந்து ரொம்ப சாஃப்டாக சஃபலாக இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் வந்து வேறு மாதிரி ஒரு டோனில் இருக்கும். பட் இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜன்கிற ஒரு செக்ஸ் ஹார்மோன். ஸோ பெண்களுக்கு இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோனால் பார்த்தீங்கன்னா முகப்பரு வர்றக்கும், இல்லை தோல் வந்து கொஞ்சம் ஒரு மேல் பேட்டர்னோடு இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அப்போது இனிப்பினுடைய அளவை குறைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் தோலினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதாங்க உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இனிப்பு கம்மியாக எடுத்துக்கொள்வதால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி சீராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது எதிர்ப்பு சக்தியில் சில சீர்குலைவுகள் ஏற்பட்டு இந்த இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு இந்த இனிப்பை கம்மியாக நம்ம எடுத்துக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் உருவாகுங்க. இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்களில் அந்த பிளேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அத்ரோஜெனிசிஸ் வரக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு ஒரு சப்கிளினிக்கலாக ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிறதுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஒரு காரணம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இனிப்பு எடுத்துக்கிறது. அப்போ நீங்கள் இனிப்பை குறைக்கும் பொழுது உங்கள் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான முறையில் செயல்படும். இந்த தேவையில்லாத ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த லோ கிரேட் இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இதெல்லாம் சாத்தியம்தான் டாக்டர், ஆனால் டோட்டலாக இனிப்பே இல்லாத வாழ்க்கை இருண்டு போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம ப்ராக்டிக்கலாக இருப்போம். டோட்டலாக இனிப்பே எடுத்துக்காமல் நம்ம வாழ முடியாதுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்ட் சுகரை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. குறிப்பாக வெள்ளை சர்க்கரையை டோட்டலாகவே தவிர்த்துருங்க. அதுக்காக நாட்டு சர்க்கரையும் வெள்ளத்தையும் தேனையும் விட்டு விளாசாதீங்க, அதை அளவாக சேர்த்திக்கிங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வதனாலையும் என்ன அட்வான்டேஜ், அதனுடைய பலன் என்ன, எப்படி நோய்களை தவிர்க்கும்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கான விளக்கம் இப்போ நான் சொல்ல போகிறேன். மாவுச்சத்தை நிறைய ஃபைபரோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை ரிலீஸ் ஆகக்கூடிய லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதிகமான இனிப்பு உணவை எடுத்துக்கொள்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லீரலில் அதிகமாக கொழுப்பு போய் தங்குறதுக்கு நம்ம உடம்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அதிகமாக பம்ப் பண்ணும். இந்த இன்சுலின் அதிகமாக பம்ப் பண்ணும் பொழுது இந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை உடனே உடம்பு என்ன பண்ணும், அது கொழுப்பாக மாற்றும்.